என்னை தப்புவிக்க செய்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி யோனா சொல்லுகின்ற வாழ்க்கையை போல, யோனாவின் வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் வழி விலகி போய் நெருக்கத்திலிருந்து நாம கூப்பிட்ட நேரத்திலே அங்கே நமக்கென்று ஒரு மறைவிடம் இருக்கிறது. மறைவிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 81:7 வசனத்திலே, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பாருங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். எப்பவுமே இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க, இங்க அங்க திரும்ப முடியாத அளவுக்கு டெட் எண்ட்ல போய் நின்றுடுவோம். அதற்கு பிறகு வழி தெரியாது. அது வரைக்கும் திக்கு முக்காடி ஓடி இருப்போம். அங்க போய் நெருக்கத்திலே நாம யாரை கூப்பிடுறோம் முதல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடவுளை கூப்பிட்டு, ஆண்டவரே நாங்கெல்லாம் இது செய்ய போறோம், எங்களுக்கு ஆசீர்வதிங்கல்ல. நெருக்கத்திலே முதலாக கடவுளை கூப்பிடு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ கூப்பிட்டாய், அப்ப என்ன நடந்தது என்று பார்க்கும்பொழுது, நான் உன்னை தப்புவித்தேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கத்திலிருந்து நாம கூப்பிட்டிருக்கோம். நம்ம எவ்வளவு தப்புவித்திருக்கிறார்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். நம்ம பல நேரங்கள்ல வெளியே இருந்து நமக்கு உதவி வருவோம் நம்ம நினைப்போம். ஆனா அவன் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது, மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். நீ தேடுகிற இடத்திலே நான் இல்லை, ஆனா நீ கண்டடைகின்ற இடத்திலே வரும்படியாக நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உனக்கு நெருக்கத்திலே கூப்பிட்டாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உன்னை தப்புவித்தேன். நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியல, மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளி உன்னை காப்பாற்றினேன் என்று சொல்லுகிறார். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். அதாவது நம்ம இதை படிக்கும்போது நமக்கு நினைவிலே வந்தது யோனா தீர்க்கதரிசியின் ஒரு வாழ்க்கை தான். பிரியமானவர்களே, பாருங்க, யோனா தீர்க்கதரிசி மைனர் ப்ராஃபிட்ஸ் நம்ம வேணா சின்ன ப்ராஃபிட்டா நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு சொன்னதிலே ஒரு ப்ராஃபிட்டோட நேம் சொன்னார்னா அவர் யோனா தீர்க்கதரிசியை பத்தி சொல்லியிருக்கிறார். அப்ப எவ்வளவு மேஜர் ஒரு ப்ராஃபிட்டா இருந்திருக்கணும், அவரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கணும். அவர் அந்த தண்ணீர்ல இருந்து தூக்கி போடும்பொழுது அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இதே வசனத்தை சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே உம்மை கூப்பிட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை தப்புவித்து, நான் வழி விலகி போனேன், ஆனா நீங்க என்னை தேடி வந்து எனக்கென்று ஒரு வழியை மறைவிடத்திலே ஆயத்தம் பண்ணி அந்த இடத்திலே வைத்து என்னை தப்புவிக்க செய்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி யோனா சொல்லுகின்ற வாழ்க்கையை போல, யோனாவின் வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் வழி விலகி போய் நெருக்கத்திலிருந்து நாம கூப்பிட்ட நேரத்திலே அங்கே நமக்கென்று ஒரு மறைவிடம் இருக்கிறது. மறைவிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு சத்தியத்தோடு நிச்சயத்தோடு நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே விசாலத்திலே நீர் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போய் வைக்கும்படியாக மறைவிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிற தேவனே, உம்முடைய கரத்திலே கர்த்தாவே எங்களுடைய பலவீனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.